பணவீக்க நாயகன் பிரதமர் மோடி பொதுமக்களுக்கு தொடர்ந்து அதிர்ச்சி கொடுத்து வருவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து மேற்கொண்டு வரும் போர் காரணமாக இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இந்நிலையில் எரிவாயு சிலிண்டர்கள் விலை நாடு முழுவதும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கடந்த 3 மாதங்களில் வணிக சிலிண்டர்களின் விலை 307 ரூபாய் உயர்ந்துள்ளதாகவும், பிரதமர் மோடி தொடர்ந்து பொதுமக்கள் மீது பணவீக்கத்தின் சாட்டையை பிரயோகித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. பணவீக்க நாயகன் பிரதமர் மோடி பொதுமக்களுக்கு தொடர்ந்து அதிர்ச்சி கொடுத்து வருவதாகவும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதனிடையே காங்கிரஸ் ஊடகப் பிரிவு தலைவர் பவன் கேரா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், குடிமக்களுக்கு மலிவு மற்றும் நிலையான எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்வதே எங்கள் முன்னுரிமை என்று ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது சிலிண்டர்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும், ஹர்தீப் சிங் பூரி சொல்வதை ஒரு வார்த்தை கூட பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்தியுள்ள ஒன்றிய பாஜக அரசின் முடிவு பொதுமக்கள் மீது மேலும் பொருளாதார சுமையை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் தன்னிச்சையான இந்த முடிவிற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இந்த சமையல் எரிவாயு விலை உயர்வை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இது இந்திய மக்கள் மீதான மற்றொரு கடும் தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார்.